அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி என்னைக்கு வருது? 4 கால பூஜை நடைபெறும் நேரம். அன்றைய தினத்துல ஒரு ரூ. 10 கொடுத்தாவது நாம் ஒரு பொருளை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கணும். நம் வீட்டில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் பெருகும். ஒரு நாள் இரவு கண் விழித்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அந்த ஈசன் எம்பெருமான் அருள் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் நாம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபூஜையில் கலந்துக்கணும். மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவனை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும். பாவங்கள் தொலைந்து முக்தி கிடைக்கும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டுமல்ல 30 முக்கோடி தேவர்களும் சிவனை வணங்கி வழிபடுவதாக ஐதீகம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து விரதத்தை கடைபிடித்து 4 கால பூஜைகளில் ஏதாவது ஒரு பூஜையிலையாவது கலந்துக்கணும். சிவபூஜையின் போது திருவாசகம், சிவபுராணம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். முடியாதவர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை முடிந்த வரைக்கும் சிவாலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலே சிவன் அருள் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரியின் போது 4 காலமாக பிரித்து சிவபெருமானுக்கு பூஜைகள் நடைபெறும். இந்த ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. தனித்தனியான பலன்களும் உண்டு. ஒவ்வொரு கால பூஜையின் போது வேறு வேறு பொருட்களை எல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்து வேறு வேறு மலர்கள் நெய்வேத்தியங்கள்லாம் படைத்து சிவபெருமான அன்று நாம் தரிசனம் செய்யணும். இந்த வருடம் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15, 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. மாசி மாதத்திற்கு 3ஆம் நாள் திரையோதசி திதியில் வருகின்றது. மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் நடைபெறும். அதில் முதல் பூஜை எப்போ ஆரம்பமாகும் அப்படின்னா பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:19 மணி முதல் இரவு 9:26 வரை முதல் கால பூஜை நடைபெறும். 2ஆம் கால பூஜை பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு 9:26 முதல் அதிகாலை, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி 12:34 வரை 2ஆம் கால பூஜை நடைபெறும். 3ஆம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:34 முதல் அதிகாலை 3:41 வரை 3ஆம் கால பூஜை நடைபெறும். 4ஆம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை, அதாவது 3:41 முதல் 6:48 வரை 4ஆம் கால பூஜை நடைபெறும். மகா சிவராத்திரி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் 4 கால பூஜைகளும் நடைபெறும். 4 கால பூஜைகளிலும் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் 4 பூஜைகளில் ஏதாவது ஒரு பூஜைகளிலாவது நாம் கலந்துக்கணும். 4 கால பூஜைகளும் எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒவ்வொரு பூஜையிலும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், அதனால் பலன்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜை. இதற்கு பிரம்ம பூஜை அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் கொண்டு சிவபெருமானுக்கு காப்பு சாற்றப்படும். அபிஷேகத்தின் போது முதல்ல சுவாமிக்கு எண்ணெய் காப்பு தான் சாற்றுவாங்க. முதல்ல எண்ணெய் காப்பு, அதுக்கு பிறகுதான் பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். அதாவது பால், வெண்ணெய், தயிர், இந்த மாதிரி பால் சம்பந்தமான பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு அன்றைய தினத்தில் முதல் கால பூஜை வேளையில் பஞ்ச காவியமாக சேர்த்து அபிஷேகம் செய்யப்படும். நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் அன்று தினத்தில் படைக்கலாம். அனைத்து மலர்களுமே முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவை. எந்த மலரை பயன்படுத்தினாலும் அதோடு 2 வில்வ இலைகளை அன்றைய தினத்தில் சிவனுக்கு அர்ச்சனை செய்யப்படும். தீப தூப ஆராதனைகளாக காட்டி முதல் கால பூஜையை நிறைவு செய்வாங்க. அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கால பூஜையில் நம்ம சிவனை வழிபட்டால் நம் பிறவிக்கு காரணமான இருந்த கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும். பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 2ஆம் கால பூஜை மகாவிஷ்ணுவிற்குரிய காலமாகும். மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே 2ஆம் கால பூஜை. மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதனால 2ஆம் காலத்தில் இளநீர் கொண்டு
அபிஷேகம் செய்யப்படும். பஞ்சாமிர்தம் கொண்டும் அபிஷேகம் செய்யப்படும். அன்றைய தினத்தில் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பு வகையான சாதங்களை செய்து ஏதாவது ஒரு சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம். 2ஆம் கால பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனை வழிபட்டால் சகல சம்பத்துகளும் உண்டாகும். மகாவிஷ்ணுவின் பூஜை செய்த காலம் என்பதனால மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து மிகவும் முக்கியமான பூஜை சிவராத்திரியின் போது 3ஆம் கால பூஜை மிக முக்கியமான பூஜை. இது சிவனின் உடலில் சரிபாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலம்தான் 3ஆம் கால பூஜை. முதல் 2 கால பூஜையில் கலந்துக்க முடியாவிட்டாலும் இந்த 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. முதல் 2 கால பூஜையிலும் கலந்துக்க முடியாவிட்டாலும் 3ஆம் கால பூஜை சிவராத்திரி அன்று முழு இரவும் கண்முழிக்க முடியாவிட்டாலும் 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபாடு செய்து அன்னை பார்வதி தேவி பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த 3ஆம் கால பூஜையின் போதுதான் ஈசன் எம்பெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாளம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவபூஜைக்கு தாளம்பூ பயன்படுத்தப்படும். 3ஆம் கால பூஜையில் மட்டும்தான் தாளம்பூ பயன்படுத்தப்படும். தாளம்பூ கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலை மட்டும் 3ஆம் கால பூஜைக்கு கொடுத்தாலே போதும். 3ஆம் கால பூஜைக்கு எள் கலந்த சாதம் செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். 3ஆம் கால பூஜையில் சிவனை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது கருணை ரூபிணி, உலகத்திற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம். அதனால அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த 3ஆம் கால பூஜை. அதனால தான் எந்த கால பூஜை தவிர்த்தாலும் 3ஆம் கால பூஜையில் நாம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான வரங்களும் நமக்கு கிடைக்கும். அந்த ஈசன் எம்பெருமான் கொடுப்பார் என்று சொல்லப்படுது. அடுத்து 4ஆம் கால பூஜை 30 தேவர்கள், மனிதர்கள், ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம்தான் 4ஆம் கால பூஜை. இந்த காலத்தில் பால், பழம், பழச்சாறு, கருப்பஞ்சாறு இது எல்லாமே சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படும். நம்மளால் என்ன முடியுமோ இதில் உள்ளதை ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்தாலே போதும். 4ஆம் கால பூஜைக்கு நெய்வேத்தியமாக சுத்தன்னம் மட்டுமே படைக்கணும். சுத்தன்னம் அப்படிங்கிறது வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி அப்படியே கிளறிட்டு அதை நெய்வேத்தியமாக சிவபெருமானுக்கு படைக்கணும். இந்த 4ஆம் கால பூஜையில் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சகல விதமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். என்ன நினைத்து சிவராத்திரி பூஜையில் நாம் கலந்துக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இவ்வளோதாங்க 4 கால பூஜைகளோட சிறப்புகளும் அதனால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும், நாம் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். மகா சிவராத்திரி அன்று முக்கியமாக நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது அன்றைய தினத்தில் இந்த பொருளை வாங்கி கொண்டு கொடுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த பொருள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அதனோட பலன் ரொம்ப அதிகம். ஈசன் எம்பெருமான் எதையும் விரும்பாதவர். உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு ஆனந்த தாண்டவம் ஆடியவர். சிவபெருமானுக்கு பிடித்தமான ஒரு பொருள் விபூதி. விபூதியை வாங்கி கொண்டு கொடுத்தாலே பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலே ஒரு பாக்கெட் விபூதி தருவாங்க. அதை வாங்கி கொண்டு மகா சிவராத்திரி அன்று நீங்கள் போகும்போது கொண்டு கொடுங்க. விபூதி கொடுத்தாலே நம் கர்ம வினை நீங்கி நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கொடுக்கக்கூடிய விபூதியை அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அவங்க நெற்றியில் இட்டுக்கிட்டாலே போதுங்க. சிவபெருமானுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தாலே 7 ஜென்ம பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு போகலனாலும் இந்த ஒரே ஒரு பொருள் விபூதியை ஒரே ஒரு பாக்கெட் வாங்கி கொண்டு மகா சிவராத்திரி அன்று சிவாலயத்திற்கு கொடுங்க. விபூதி வாங்கி கொடுத்தாலே நம் வீட்டில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வேற என்ன பொருட்கள் உங்களால் வாங்கிட்டு போக முடியுமோ அந்த பொருட்களை எல்லாமே வாங்கி கொண்டு மகா சிவராத்திரி அன்று கொடுக்கலாம். அன்று முழுக்க
சிவராத்திரி அன்று கண்விழித்து சிவனை வழிபாடு செய்யுங்க. முடியாதவர்கள் 3ஆம் கால பூஜையிலேயாவது அல்லது ஒரு கால பூஜையிலேயாவது கலந்துக்கிட்டு சிவனின் அருளை பெறுங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.